வாயு என்பது உடம்பை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு முழுக்க சரிசமமாக காற்று விரைவு நின்று இந்த உடம்பு இந்த பூமியில் நிற்கிறதுக்கான துணையை செய்வது என்னதுங்க? வியானன். இப்போ நாம் நில தடுமாறுன்னு வச்சுக்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆல்கஹால் போட்டாங்க, இப்படிங்கிறாரு, அவருக்கு எந்த காற்று சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம்? வியானன் வேலை செய்யலை, அது போய் என்னமோ அதை குழப்புது. அதனால வியானன் வேலை செய்யவில்லை. அந்த வியானக்காற்று நிலை பெற செய்யக்கூடிய காற்று. 5 சமானன், உண்ட உணவினுடைய சாரத்தை உடல் முழுக்க டெலிவரி பண்ற குரியர் பாய். நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய சத்த புறா உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்த்துறவர் யாருங்க? சமானன். அவர் தான் கொண்டு போய் சேர்த்துற, அதனால அவர் சமானன். நாகன், சோம்பலையும் கொட்டாவியும் உண்டாக்குகின்ற வாய். நாகன் என்பது சோம்பலையும் கொட்டாவியும் உருவாக்குகின்ற வாய். ஏங்க இந்த வாயெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த வாய் நம்மளுக்கு தேவையா? இந்த வாயு நமக்கு தேவையா? இந்த வாயு தேவை? 10 வாய்களை சொல்லி இந்த வாய் அடிச்சுட்டு இருக்கிறீங்களே, இந்த வாய் நம்மளுக்கு தேவையான்னு நினைக்கலாம். இந்த கொட்டாவி என்பது வெளியிலிருந்து ஆக்சிஜனை தேவையானது எடுத்துக்கொள்வதற்காகத்தான் கொட்டாவி. என்னமோ கொட்டாவி வருது கொட்டாவி நினைக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தலை, அது என்ன பண்ணுறது? வாயை திறந்து வெளியிலிருந்து வாங்கி உள்ள தள்ளுது. புரியுங்களா? இதுக்கு என்ன வாய் பயன்படுது? நாகன். கூர்மன், இவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, விக்கலையும் ஏப்பத்தையும் உருவாக்குகின்ற வாய். விக்கலும் ஏப்பத்தையும் உருவாக்குகின்ற வாய். கிருகரன், தும்மலையும் இருமலையும் உண்டாக்குகின்ற வாய் வாயு. தேவதத்தன், சிரித்தலையும் பேசுவதையும் உண்டாக்குவதாய வாயு. சிரித்தலையும் பேசுதலையும். தனஞ்சயன், உடம்பு சோகத்தையும் மோகத்தையும் உண்டாக்குவதாய தனஞ்செய் வாயு. இந்த வாயு தான் உடம்பு இறந்து பின்ன பிறகு நம்ம உடம்பை வெடிக்க செய்வது என்று 10 வகையான வாயுக்களை காட்டுறார். அந்த வாயுக்கள் ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வகையான நிறம் இருக்குதுலாம் குறிப்பு இருக்குது. இந்த இடத்துக்கெல்லாம் போல பிராணன்னா இந்திர நீல நிறம், அபானன் இந்திர கோபம், உதானன் மின்னொளி, இப்படின்னு பல வகையான நிறங்களையெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் உரையாசிரியர். எனவே அந்த வகையில் சிந்தித்து ஆய்ந்து நாகன் கூர்மன் என்று சொல்லக்கூடிய 10 வகையான வாயுக்கள் 10 உறுதி சுற்றமாகவும் 10 உறுதி சுற்றமாகவும், தன்னை விட்டுனா உறுதி சுற்றம், தன்னை விட்டு நீங்காதவர், உடம்பை விட்டு நீங்காதவது வாயுக்கள். உடம்புல வாயு நீங்குச்சுன்னா உடம்புல உயிர் இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த வாயுக்கள் 10 உறுதி சுற்றமாகவும். அடுத்து அந்த கரணங்கள் 4 சொல்றார். நியதி, சிந்தித்து ஆய்ந்து துணிந்து செயல்படும் அந்த கரண அமைச்சரும், முறையாக ஒன்றை சிந்தித்து ஆராய்ந்து துணிந்து செய்யப்படுகின்ற 4 அந்த கரணங்களாகிய அமைச்சர். இவங்க என்ன வெளியே செய்தி என்ன இருந்து இந்த ஒற்றர்கள் படை வீரர்கள் காலாட்படை என்ன கொடுத்தாலும் கடைசியா முடிவு பண்ண வேண்டிய ஆள் யாரு? அமைச்சர் தான். அந்த அமைச்சர்